Hello everyone, welcome to Right Tech. இந்த வீடியோல நம்ம Zebronicsல இருந்து நமக்கு ஒரு webcam வந்திருக்குது. இந்த webcamோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். நீங்க ஆபீஸ் யூசரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்க வீட்ல webcam ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இந்த webcam வாங்கி யூஸ் பண்ணலாம். அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியான webcam இருக்கு. Zebronics இந்த பிரைஸ்ல இவ்ளோ ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த webcamோட ஒரு அன்பாக்சிங்கை இந்த வீடியோல பார்க்கலாம். Alright, first of all நமக்கு அமேசான்லேருந்து இந்த கொரியர் வந்திருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த வெப்கேமில் யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் ஆகும், பில்டின் மைக் இருக்குதா சொல்லியிருக்காங்க, நைட் விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, 3P லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட அதர் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கிராம் வருது. ரொம்ப வெயிட்லெஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே. இதுக்கு தனியாக எந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்டும் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது கேமரா பார்க்குறது. ஸோ அழகாக ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்புக்கு மேலே நல்ல ஒரு கேமரா செட்டப் இருக்குது. கேமரா வந்து நல்ல ரோலபிள் கேமரா. ஸோ எதனால் அப்படி கொடுத்துருக்காங்க, எதனால் அந்த 3P லென்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் 2 LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ப ஒன்றா பார்க்கலாம். இந்த கேமராவோட ஒரு அழகான ஒரு கேபிள் வருது. இந்த கேபிள் 1.5 மீட்டர் கேபிள். ஸோ 1.5 மீட்டர்ஸ் கேபிள் இருக்குது. இது கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு லென்த்து தான். ஆல் ரைட், இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த வெப்கேமை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதனுடைய யூஎஸ்பியை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே எக்யூப்மெண்ட் தான். ஸோ ஜஸ்ட் ப்ளக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இன்ஸ்டாலிங் த டிவைஸ், யுவர் டிவைஸ் இஸ் ரெடி டு யூஸ். ஸோ டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே வெப் கேமரா. ஸோ ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்குது. உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப் கேமில் அட்டகாசமான ஒரு இன்பில்ட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. உங்களுடைய வாய்ஸ் ரொம்பவே கிளாரிட்டியாக இந்த மைக்கில் சென்சார் பண்ணப்படுது. கேமரா வித் மைக்கோட இருக்கிறது ஒரு அட்டகாசமான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தது, அதையும் நான் சொல்லிடுறேன். டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பில் அவங்க கொடுத்துருக்க கேப் வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் ப்ராப்பராக ஃபிட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப் வந்து என்னோட ஸ்க்ரீனில் ஃபால் ஆகுது. ஸ்க்ரீனில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனோட குவாலிட்டி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது இல்லையா. நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு பேப்பரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ட்ராபேக் இருந்தது என்னோடய டெஸ்க்டாப்பில். பட் லேப்டாப்பில் இந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்படி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி, அதாவது இது மல்டிபிள் டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த LED லைட் எரியுது. ஃப்ரண்ட்டில் அந்த ரோலிங் கொடுத்துருந்தாங்களே. ஸோ அந்த 3P லென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் வந்து உங்களை பிளர் பண்ணும். அது உங்களுடைய இமேஜை கிளாரிட்டி பண்ணி காட்டும். இன்னொரு ஆங்கிளில் உங்களை ஜூம் இன் பண்ணி காட்டுது. ஸோ இதனுடைய பர்பஸ் வந்து உங்களுக்கு மல்டிபிள் பர்பஸ் இருக்குது. இந்த லென்ஸ் வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது. இதனுடைய பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட், நீங்கள் 600 பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப கிளாரிட்டியான ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 800 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வெப்கேம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்கேமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வெப்கேம் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.